ஹலோ ஆல் வணக்கம். மண்டே ஒரு பெரிய என்டர்டெய்னர் இருக்கு. என்னன்னா ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஆர்சிபினாலே என்டர்டெயின்மெண்ட் தான். ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புனீங்க? பீடா, வெல்கம் டு த ஷோ. ஆர்சிபிக்கு இது ஒரு இறுதி சுற்றா, இறுதி வாய்ப்பா? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். அந்த மாதிரி ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷன்ல தேவ் ஆல்வேஸ் ரெஸ்பாண்டட். எஸ், ஒரு ஒரு வருஷம் அந்த 2017ல கடைசி பிளேஸ் வந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேர் தே ஆர் புஷ்ட் ஜஸ்ட் லைக் திஸ், நோ கார்னர். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தேவ் ஆல்வேஸ் ரெஸ்பாண்டட் வெல். ஏன்னா திருப்பி திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்துட்டு லேக் ஆஃப் ஸ்கில்லோ லேக் ஆஃப் மேட்ச் வின்னஸோ கிடையாது. சரியான காம்பினேஷன் ஆட மாட்டேன்றாங்கும் போது எனி டே தட் காம்பினேஷன் கேன் கிக் அப், தே கேன் கம் அப் வித் ரைட் காம்பினேஷன், யூ நெவர் நோ. இப்ப இங்க வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியம்ல அப்படிங்கும் போது 201 ஃபார் 5 பேட் ஃபர்ஸ்ட், 208 ஃபார் 6 பேட் செகண்ட் அப்படிங்கும் போது திருப்பி இங்கேயும் வந்து வான்கடே லாஜிக் தான். பவர் பிளேல விக்கெட் கொடுக்காதீங்க. 7 to 10ல இருந்து நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட் ஆக்சிலேஷன் உண்டு. பவர் பிளேல 45 ஃபார் 1, 7 to 10 35 ஃபார் 1 வரணும். 11 to 15 55 ஃபார் 2, 16 to 20 65 ஃபார் 4. திஸ் டேக்ஸ் யூ டு 200. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மட்டும் நீங்க விக்கெட் கொடுக்க மாட்டா, அதுக்கப்புறம் எடுத்தோடனே அடிக்க ஆரம்பிக்கணும். லாஸ்ட் 2 மேட்சஸ் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். பவர் பிளேல வந்து ஆர்சிபி 61 ஃபார் 1, எக்ஸ்ட்ராடினரி. கேகேஆர் 85 ஃபார் நோ லாஸ், இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க 7 to 10ல ஆர்சிபி வந்து 24 ஃபார் 1, அந்த மொமெண்டம் அப்படியே அங்க கீழே வந்துருது. 11 to 15லயும் 49 ஃபார் 1 தான். 15 ஓவர்ல 134 ஃபார் 3, 9 and over. நோ. அதுக்கப்புறம் கடைசியில வந்துட்டு உங்களுக்கு கேகேஆரோட 48 தான் வந்தது, 182 ஃபார் 6, 20 ரன் ஷாட். எல்எஸ்ஜியோட பாருங்க, விக்கெட்டை விட்டுட்டாங்க, 48 ஃபார் 3. அதுக்கப்புறம் இந்த 7 to 10ல 15 ஃபார் 1, 11 to 15ல 41 ஃபார் 2, கடைசி 10 ஓவர்ல வந்துட்டு 49 ஃபார் 4. ஸோ நீங்க வந்துட்டு இந்த நோ மேட்டர் வாட், இப்ப நீங்க 48 ஃபார் 3 ஆனீங்கனாலும் கன்சாலிடேஷன் 7th ஓவர்ல இருந்து சின்னசாமியில பண்ணீங்கன்னா யூ வில் எண்ட் அப் வித் 20 ரன் ஷாட். அங்க 153 ஆல் அவுட் எல்எஸ்ஜியோட அப்படிங்கும் போது உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இப்ப ஆர்சிபி வந்து என்ன பண்ணிருக்காங்க, 178 ஃபார் 6, 19.2 ஓவர்ஸ் பிபிகேஸோட கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணாங்க. ஓகே, பார் ஸ்கோர், லெஸ் தேன் பார் ஸ்கோர். என்ன பார் ஸ்கோர்? அதுக்கப்புறம் வந்துட்டு 182 ஃபார் 6 கேகேஆரோட, தட் இஸ் அ பார் ஸ்கோர். 153 ஆல் அவுட், தட் இஸ் வே பிஹைண்ட். அப்படிங்கும் போது கிக்கப் ஆகல பேட்டிங் இங்க. ஹோப்ஃபுல்லி வந்துட்டு இங்க வந்துட்டு கிக்கப் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். இப்போ 3 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் வந்து டீம் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்கு. இன்னும் ஒரு மேட்ச் ஆர்சிபி should have chased that 182, but unfortunately they didn't chase. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சீமஸ் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ரேட் 9.22, ரொம்ப வெயிட்டல். 9.22ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சின்னசுவாமி. இப்ப நீங்க வந்துட்டு ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் பாருங்க, கேகேஆரோட 2.5 ஓவர்ஸ் 23 ரன்ஸ் 1 விக்கெட். கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ் 66 1, பெருசா விக்கெட் எடுக்கல, பட் 8 and over போயிருக்காங்க. ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் வந்து எல்எஸ்ஜியோட 6 ஓவர்ஸ் 46 ஃபார் 2, எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் 7 ஓவர்ஸ் 64 ஃபார் 1, தட் இஸ் 9 and over. அப்படிங்கும் போது இப்ப நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்க. ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் காம்பினேஷன் ஒர்க் ஆகல. இமான்ஷு சர்மா எடுத்துன்னு வந்தீங்க, கரண் சர்மா எடுத்துன்னு வந்தீங்க, மனோஜ் பண்டிகை எடுத்துன்னு வந்தீங்க, ஒர்க் ஆகல. ஸோ அவங்க எப்படி காம்பினேஷன் போகணும்? இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லி கிளென் மேக்ஸ்வெல் இஸ் அவுட். ஐ திங்க் ஃபிங்கர் இன்ஜுரி, அந்த கேட்ச் பிடிக்க போய். ஸோ அவங்க எப்படி பிளேயிங் லெவன் அந்த தடவை போகணும் அப்படின்னா, இப்ப நான் ஜாக்ஸ் ஓபன் பண்ணணும்னு சொல்லுவேன், பட் ஃபாஃபில் ஓபன், அதனால லெட் ஸ்டிக் ஆன் வித் ஜாக்ஸ் அட் 3, கோலி அண்ட் ஃபாஃபில் ஓபன், ஜாக்ஸ் அட் 3, பட்டிதர் அட் 4, லம்ப்ரோர் அட் 5, கிரீன் அட் 6, தினேஷ் கார்த்திக் அட் 7, கர்நாடகா பிளேயர் மனோஜ் பண்டிகே, batting all-rounder, left-handed destructive batting all-rounder who can bowl medium pace at 8. Reece Topley, Siraj, Yash Dayal, and your impact sub is going to be Vaishak Vijay Kumar. So இந்த ரூட்டை நீங்க எடுத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் அவுட் அப்ப as per you. என்ன சார்? அக்கார்டிங் டு யூ ஆகாஷ் தீப் அப்ப வெளியே, அப்படித்தானே? வேற வழி கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு வேற வழியே கிடையாது. இப்ப நீங்க என்னன்னா உங்க பேட்டிங்லயும் நீங்க கம்மியா அடிக்கிறீங்க, போலிங்லயும் நீங்க கம்மியா அடிக்கிறீங்கன்னா, இப்ப அந்த மனோஜ் பண்டிகைன்றவர் போலிங் போடுவாரு, 2 ஓவர் போட முடியும் அவரால்.
அதே மாதிரி பேட்டிங் பெரிய சிக்ஸ் அடிப்பாரு, இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர். அப்படிங்கும் போது நீங்க எப்படி யோசிக்கணும், ஒரு 10 ரன் எப்படினாலும் ரன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு இருக்காங்க போது ஒரு பக்கம் ஸ்ட்ரென்தன் பண்ண. முதல்ல இருந்தே நான் என்ன சொல்றேன், இந்த போலிங்க நீ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது, பேட்டிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு. சோ இந்த லாஜிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோலி, ஃபாஃப், ஜாக்ஸ், பட்டிதார், லொம்ப்ரோ, கிரீன், தினேஷ் கார்த்திக், மனோஜ் பண்டிகை 8 பேட்ஸ்மேன் இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தது இல்லை அந்த மனோஜ் பண்டிகை. நான் சொல்றேன் பெரிய சிக்ஸ் அடிப்பாரு. போலிங் பாத்தீங்கன்னா வித் இம்பாக்ட்ஸ் ஆஃப் வைஷாக் விஜயகுமார், யாஷ் தயால், சிராஜ், டாப்லி. ஓகே, நோ மேட்டர் வாட் உங்களுக்கு டாப் ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து கிரீன் இருக்காரு 5வது போலர், 6வது போலர் இந்த பண்டிகை இருக்காரு, 7வது போலர் ஜாக்ஸ் இருக்காரு. நீங்க இப்படிதான் நீங்க யோசிக்கணுமே ஒழிய உங்களுக்கு நீங்க திருப்பி நான் போலிங்க ஸ்ட்ரென்த் பண்றேன், சிராஜ் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஆபரேட்டர், அவரே ரன் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது என்னத்தை நீங்க போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க? யார் இருக்காங்க உங்களுக்கு? யாருமே கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி எஸ்ஆர்ஹெச் வந்து எப்படி போகணும் அப்படின்னா நிறைய பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்ல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஹெட் டு ஓபன் வித் அபிஷேக் சர்மா, மாக்ரம் அட்ரி, நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அப்துல் சமாத், ஷாபாஸ் அகமத், கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மார்க்கண்டே, நட்ராஜன் அண்ட் their impacts has to be உம்ரான் மாலிக். ஏன்னா வந்து இங்க வந்து எப்படி அவங்க ஜெயிச்சாங்க, எல்எஸ்ஜி ஜெயிச்சாங்கன்னா சியரிங் பேஸ் ஆஃப் இவர் மாயங்க் யாதவ் அப்படிங்கும் போது அவங்க வந்து இந்த காம்பினேஷன் எடுத்தாங்கன்னா இவங்க they don't bat deep. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 பேரும் வந்து வேலையை பண்ணிடுறாங்க. 8 அபிஷேக் சர்மாவும், மார்க்ராம் இருக்காரு, நிதிஷ் ரெட்டி ஷோட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப், கிளாசன் 5, சமாத் 6, ஷாபாஸ் அட் 7 அப்படிங்கும் போது இது என்ன சொல்றது, இது ஓகே பேட்டிங் லைன் அப் தான், பட் வந்துட்டு கொஞ்சம் பவர் நிறைய இருக்கு. இப்ப போலிங் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா வித் உம்ரான் மாலிக் கமிங் இன் அஸ் அன் இம்பாக்ட் சப் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் மை சைட். உம்ரான் மாலிக், நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், கமின்ஸ்ன்றது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் bowling attack. Then they're backed up by spinners Markande, Shabas Ahmed, and even Makram can bowl. அப்படிங்கும் போது this is the right combination for them. ஏன்னா இங்க வந்து ஜெயதேவ் உனத்கட் இங்கெல்லாம் வந்து ஸ்லோயர் டெலிவரி எல்லாம் போட்டானா வச்சு பழுத்துருவாங்க. இங்கெல்லாம் அந்த ஸ்லோயர் டெலிவரியில வேலைக்கே ஆகாது. That is a classical example why Harshal Patel was the pick of RCB bowlers before it shifted to India, struggled in Bangalore. Slower delivery போட்டீங்கன்னா நல்லா நிக்குங்க போது this is the change they have to do. So இங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் கன்சாலிடேஷன். இப்ப இங்க வந்து கோலி எஸ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்காரு. ஃபாஃபும் பாத்தீங்கன்னா அட்டாக்கிங்கா ஆடுறாரு, பட் கரெக்டா ஆடுறாரு. ஜாக்ஸ் ஒரே கியர், பட்டிதார் ஷோட் இஸ் கிளாஸ், அவருக்கு டபுள் கிளியர் பிளேயர், சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவாரு. இங்க எல்லாரும் ஒரே கியர் தான், 8 எல்லா பாலையும் அடிக்கிறாரு. அபிஷேக் சர்மா எல்லா பாலையும் அடிக்கிறாரு, 17 for 2 ஆர்த்துக்கு சான்ஸ் இருக்கு. நிதிஷ் ரெட்டி எல்லா பாலையும் அடிப்பாரு. மாக்ராம் has got double gear அப்படிங்கும் போது considering the fact that Jack's expected to fire, Patidar back to form, Kohli in sublime form, Faf always puts up a contribution in Chinnasamy, அந்த டாப் 4 அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 7 to 10 வந்து ஒரு இடி இடிக்கணும். அப்படிங்கும் போது இங்க பாருங்க யார் இருக்காங்கன்னா கிளாசன் இருக்காரு, எஸ் அக்ரீட். அதுக்கப்புறம் அப்துல் சமாத், எஸ் பவர் ஹிட்டர், கேன் யூ புட் யுவர் மணி ஆன் ஹிம்? ஐ டோன்ட் நோ. ஷாபாஸ் அஹமத் கேன் பேட், கேன் யூ வின் எ கேம்? ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் கம்மின்ஸ், புவனேஷ்குமார் குமார், மார்க்கண்டே, நட்ராஜன், இம்பாக்ட்ஸ் ஆஃப் உம்ரான் மாலிக். எனிதிங் கேன் ஹேப்பன் ஹியர். டக்குன்னு 2 குவிக் விக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து நம்ம சொல்ற அந்த பிளேயிங் லெவல்ல நீங்க ஆடினீங்க. டக்குன்னு 2 குவிக் விக்கெட் எடுத்தீங்கன்னா இன்னொரு பேட்டர் இறக்குவாங்க, அவங்க ராகுல் திரிபாதி இறக்குவாங்க. ராகுல் திரிபாதி இறக்கிங்கன்னா போலிங் அடி வாங்கிரும். இப்ப நீங்க அவங்க பண்ணுவாங்க, அதுதான் அது புரியுது, அவங்க அப்படி பண்ணுவாங்க. இல்ல, பட் ராகுல் திரிபாட்டியோட இம்பாக்ட் என்ன இங்க? ஹை ஸ்கோரிங் வென்யூ, நத்திங், எதுவுமே கிடையாதுன்றதுனால they have to go with this unfortunately. இப்ப இங்க பாருங்க, அதுக்கப்புறம் the late order hitting, Lomror can hit big. அதுக்கப்புறம் கிரீன் வந்துட்டு is a good player, I won't say is wow அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், is a good player, he can damage. தினேஷ் கார்த்திக் is a form of his life. நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மனோஜ் பண்டிகை பாத்தீங்கன்னா இவங்க they bat deep. இங்க உங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டேன், கிளாசன், அப்துல் சமாத், ஷாபாஸ் அஹமது போது எடுத்தோடனே 2 குவிக் விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா கன்சாலிடேஷன் போயிடுவாங்க போது அந்த எட்ஜும் ஆர்சிபிக்கு இருக்கு. bowling அப்படிங்கும் போது there is absolutely no comparison. I don't even want to come on to anything. Natarajan is an expert death bowler. Markande, okay, or loopy leg spinner, anything can happen. Bhuvneshwar Kumar is bringing back his venom again in the power play. Cummins adjust பண்ணி 4 ஓவர்ல ஒரு 35 போட்டுறாரு. உம்ரான் மாலிக் வந்தா he can go either way. அதுக்கப்புறம் ஸ்பின் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா மார்க்கண்டே அண்ட் ஷாபாஸ் அஹமத் ஓகே.
அங்க நீங்க போலிங்க பத்தி டிஸ்கஸே பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. பட் ஸ்டில் ஐ ஃபீல் the batting edge அப்படிங்கும் போது it is totally depend on head and Abhishek Sharma. They can quickly go to 11 for 2 அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் they are over dependent on Klaasen. They are shielding Klaasen to the later stage of the innings, not exposing him early, considering all தப்பு, these மிகப்பெரிய facts. தப்பு. தான் even though if you feel நம்ம SA20லே பேசணும், SA20லே இதை பத்தி பேசணும். அதான் நான் ஒரே ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்னா நீங்க வந்து அவர் அவுட் ஆயிடுவாரோன்னு நீங்க பயந்தீங்கன்னா அவர் அவுட் தான் ஆவாரு. ஸோ ஈவன் தோ கன்சிடரிங் த பிக் எட்ஜ் Sunrisers will have in the bowling department, RCB's edge on the batting looks a little bit superiorன்றதுனால I'm giving RCB a close edge of 51-49. ஐயா சாமி இதுக்கு மேல போறோம், அந்த அன்னியன் படத்துல சொல்ற மாதிரி அப்பா ரூல்ஸ் ராமானுஜம் நீ கொஞ்சம் ஓரம் போப்பா சாமி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி SRHன்றீங்களா இல்ல உங்க பக்கமே வர RCBன்றீங்களா? இல்லடா, உங்க பக்கமே வர்றேன், RCB தான் நானும் சொல்லிடுறேன். அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்டோபஸ் ஓரளவுக்கு ஏதாவது ஃப்ளூக்ல அடிச்சாலும் கரெக்டா அடிக்கும், இந்த RCB சொன்னா அது கூட வர மாட்டேங்குது அப்படின்னு. பட் இருந்தாலும் மனசு கேட்கல, RCB தான். பாருங்க, அந்த 2016ஓட நிறைய கம்பேரிசன் எல்லாம் போடுறாங்க. கோலி தான் அப்பயும் ஆரஞ்சு கேப், அப்ப 380 அடிச்சிருந்தாரு, இப்ப 316 ரன் அடிச்சிருக்காரு. அவர் கொண்டு போக போறாரு RCB அதே மாதிரி அப்படின்னு ஃபைனலுக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. லெட் சி RCB ஜெயிக்கும் அப்படின்னு தான் நம்பலாம். பீடா லெட் சி என்ன ஆகுதுன்னு. அந்த நோட் ஃபேண்டசி. தேங்க்யூ ஃபார் பீயிங் மை சைட். ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பெங்களூர் பிட்ச்ல ஐம் பிக்கிங் வில் ஜாக்ஸ். பட்டிதர் ஷோட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். அடிக்கிறது தெரியவே தெரியாது, ஆனா ரன் அடிக்கிற ஒரு இது. எல்லாரும் ட்ரால் பண்ணாங்க, நம்ம 2 பேரும் சொன்னோம். பட்டிதரை வந்து பேக் பண்ணது வந்து நம்ம 2 பேரும் நிறைய தடவை. சார் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, இஸ் அ கிளாஸ் பிளேயர், இஸ் நாட் அ ஸ்லாகர். ஓகே, இன்னொன்னு பாத்துங்க, பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த என்வாயன்மெண்ட்ல நான் நிறைய இருந்திருக்கேன். ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதுல அன்பார்ச்சுனேட்லி he couldn't really replicate the domestic form. அவரோட டெஸ்ட் கேரியர் என்ன பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஓவர். இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் சம்திங் தட் இஸ் ஹர்ட்டிங் him badlyங்கும் போது immediately you are pushing to a slam bang cricket, that too in a pressure filled team where unfortunately they are not doing well அப்படிங்கும் போது it takes some time for the engine to warm up. Is a class player. அந்த மாதிரி கிளாஸ் பிளேயர்லாம் விடவே கூடாது. he will score runs. So my second pick is Patidar. போன மேட்ச் வந்து the only bowler according to me, whether people accept it or not, in RCB's front is Vaishak Vijaykumar. பாவம் ஒரு கேட்ச் வேற விட்டாங்க, ரீசெண்டா போட்டாரு. ஸோ எனக்கு ஐம் பிக்கிங் வைஷாக் விஜயகுமார் ஆல்சோ ஹியர். அதுக்கப்புறம் ஐம் கோயிங் வித் அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன் அண்ட் புவனேஸ்வர் குமார். ஏன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க ஃபாப் டூ பிளஸ் வந்து நிறைய அங்க எங்க இறங்கி எல்லாம் அடிக்க போற புவனேஸ்வர் குமாரை நீங்க இறங்கி அடிக்க போனீங்கன்னா அது கொஞ்சம் it is not an advisable thing according from my side என்றதுனால I'm expecting Bhuvneshwar Kumar to definitely pick up a wicket or two. So என்னோட 6 பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா Will Jacks, ரஜாத் பட்டிதார், வைஷாக் விஜயகுமார், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன் and Bhuvneshwar Kumar. இத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா அந்த 5 முடிச்சு வச்சிருக்கேன். ஒத்துக்கிறேன். முக்கியமான பிளேயர், எல்லாம் நல்ல பிளேயர் நீங்களே எடுத்துட்டீங்க. சொல்லாத ஒரே சூப்பர் ஸ்டார் வந்து விராட் கோலி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் வந்து விராட் கோலி. இந்த சைடு வந்து டிராவிஸ் ஹெட் எடுக்கலாம், பேட் கமின்ஸ் எடுக்கலாம். இன்டு த விக்கெட் போட்டு ஏதாவது ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாரு. ஸோ கமின்ஸு, ஹெட்டு, கோலி, விஜயகுமார் நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. மேக்ஸ்வெல் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அதுவும் தம் இன்ஜுரின்னு வேற சொல்றாங்க, அது வேற கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஃபிட்னஸும் ரீஸ்டாப்லி, வள்ளல் வாரி வரங்கும் வள்ளல் நான் இல்லைன்னு சொல்லான ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாருன்னு தோணுது. ஸோ ரீஸ்டாப்லி, விராட் கோலி இந்த பக்கம், பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட் அந்த பக்கம். எக்ஸ்ட்ரா ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டி, யூட்டிலிட்டி பிளேயர், மே போல் 1 or 2 overs ஆல்சோ. நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 4 வராரு, கிளாஸனை பதுக்குறாங்க வித் தே ஷுட் டூ. பட் தென் இதான். ஸோ இதான் என்னோட 5 பிக் ஸ்பீடா. ஸோ இதுதான் RCBக்கான இறுதி வாய்ப்பு. எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்துருக்க மாதிரி நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோம், ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு தெரியாது. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இன்னொன்னு சொல்றேன், அதாவது டாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் லக். டாஸ்ன்றது ஸ்கில் கிடையாது. ஸோ இப்போ நீங்க வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட நீங்க டாஸ் ஜெயிச்சிங்க. RCB won the toss against Lucknow Super Giants in Chinnasamy, put them in, restricted them to a decent score of 182 and lost the game.
ஸோ நீங்க அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட டாஸ் போச்சு, இவங்களோட டாஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் டாஸ் ஜெயிக்கணும் இந்த மைண்ட் செட்டுக்கே போகாதீங்க. கிரிக்கெட்ன்றது லிட்டில் பிட் ஆஃப் கரெக்ட். அட்வான்டேஜ் வில் பி தேர் ஃபார் டாஸ். நான் இல்லைன்னு சொல்ல. ஓகே, ஸோ யூ வின் த டாஸ், யூ வாண்ட் டு போல் ஃபர்ஸ்ட் ஆன் மென்யூஸ் லைக் வென் வான்கடே அண்ட் சின்னசாமி. ஒரு மைண்ட் செட்ல ஐயா முருகா நான் டாஸ் ஜெயிக்கணும்ட்டு போறீங்க, டாஸ் தோக்குறீங்கன்னா உடனே காத்தேறீங்களா பலூன் மாதிரி, டாஸ் போச்சு அவ்வளவுதான், மேட்ச் போயிடுச்சு. அந்த மென்டாலிட்டியில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. எஸ், டாஸ் பிளேஸ் a crucial role. இந்த தமிழ்நாடு மும்பை ரஞ்சி டிராஃபி பாருங்க, டாஸ் முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா பீடா? அததான் சொல்றேன் நானு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஃபாஃபே வந்துட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுறாரு. இப்ப என்ன சொன்னாரு, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் rather than talking about bowling which is certainly looking weak compared to other teams, I need to find a way how can I win the toss. So இது அதான் நான் சொல்றேன். Then I'm giving you an example. He won the toss against Punjab Kings and he struggled to chase that. LHCயோட சேம் டார்கெட் he couldn't chase. அப்படிங்கும்போது you should not come up with something saying that okay டாஸ் போச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மென்டாலிட்டி எப்படி ஆயிடும் உங்களுக்கு உடனே, கேப்டனே இப்படி நினைக்கிறாரு அப்படின்னா. அதனால அந்த மென்டாலிட்டி, டாஸ் வின் பண்ணி என்ன பேட்டிங் போடுறியா, நான் இருக்கிறேன்டா உன்ன 200 தானே சொல்றேன் நீ ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 215, நானே I am going to stand out, I am going to lead from the trend, I am going to score 220. இப்போ போன வருஷம் என்னாச்சு, சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல இவங்க டாஸ் வின் போலிங் கொடுத்தாங்க, 226 அடிச்சாங்க சிஎஸ்கே. And at some point of stage, RCB is they're going to chase it down comfortably. அதுக்கப்புறம் ஃபாஃப் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு, மேக்ஸ்வெல் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. க்ளோஸ் ஹைட்டா ஒரு கேட்ச் தோனி பிடிப்பார் தீக்ஷனா பால்ல. ஆமா. சோ நீங்க வந்துட்டு இந்த டாஸ் தான் ஒரு ஃபேக்டர்னு உங்களோட ஹோம் கேம்ல நீங்க போனீங்கன்னா வேர் ஆர் கோயிங் டு பிளே 7 ஆஃப் த கேம்ஸ், தட் இஸ் a wrong mindset to be in. இப்போ டாஸ் ஜெயிச்சா உள்ள போறான்னா இப்ப நான் என்ன சொல்லுவேன், நல்லது விடல இருக்கு 220 நம்ம டிஃபெண்ட் பண்ணி காட்டலாம். அந்த மைண்ட் செட்ல அவங்க பாசிட்டிவா போகணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு when you are pushed to a corner like this, in a situation like this where you can only gain out of it, teams normally do well அப்படின்றதுனால I am expecting RCB's turnaround from this game. VK sir has also put his money on RCB. Hopefully they strike. பெரிய ஸ்கோர் பீடா. போன மேட்ச் மிஸ் அவுட் பண்ணிட்டாரு வாங்கடையில, அதனால கோலி வந்து கண்டிப்பா பெரிய ஸ்கோர் அடிப்பாரு. அதுதான் டெஃபினெட்லி அவரே யோசிச்சு பாப்பாரோட ப்ளூ பிரிண்ட்டுக்கு தான் நான் ஆடுறேன்னா, இந்த மாதிரி நான் இல்ல நான் 14 ஓவர் ஆடணும்னு பல்ல கடிச்சிட்டு ஆடுவாரு. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறாங்க சன்ரைசர்ஸ் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஈவன் தோ போத் ஆர் glorious players, but I feel that there is a chance of 21 for 2 and 3 overs if you go hammer and tongs like that. அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் will be thoroughly exposed if they get their both openers out. Hopefully RCB will come up with the right strategy, right plans, confidence and mindset and attitude to come back and start back on the winning ways. Until we come back and entertain you for yet another IPL review. Thanks a lot and bye bye.